கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா, நாம கர்த்தரின் நியாயசனத்திற்கு முன்பாக நாம் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீதிமான்களும் சரி, துன்மார்க்கமா இருக்கிற மக்களும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல அவர் நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம பூமியில நம்ம வாழும் பொழுது நல்ல ஒரு பேரும் புகழும் எடுத்திருக்கலாம், நல்ல ஒரு செல்வந்தரா வாழ்ந்திருக்கலாம், இல்லைன்னா ஏழைய கூட வாழ்ந்திருக்கலாம், தரித்திரரா கூட நம்ம வாழ்ந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கும் பொழுது அந்த நேரத்துல நாம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பா வேண்டும். நான் இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது அவருக்கு நான் பிரியமா நடந்து இருக்கேனா, இல்லைன்னா நான் என்னுடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் வாழ்ந்திருக்கேனா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த நாளுக்காக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பூமியில நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம நாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணமும் சொத்தும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உதவி செய்யாது. நம்மளுடைய கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில நம்ம நடந்து கொள்கிறோமா, அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாட்கள்ல நாம தேவனிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த நாள் கண்டிப்பா வராம போகாது. அந்த நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராம போகாது. ஃபர்ஸ்ட் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 10, 12. ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 10, 12. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பாங்க. இங்க 10வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எல்லாரும் அப்படின்னா இந்த உலகத்துல இதுவரைக்கும் வாழ்ந்தவர்கள், இப்பொழுதும் பாத்தீங்கன்னா நம்மளை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நாம போனதுக்கு பிறகு இனி வரும் காலங்கள்ல நிறைய மக்கள் வர இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக கண்டிப்பா நம்ம நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கு. உலகத்துல நாம பாத்தீங்கன்னா நிறைய பேரை நியாயம் விசாரிக்கிறோம். நாம தான் பாத்தீங்கன்னா பெரிய ஆள். என்கிட்ட தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே நியாயம் விசாரிக்கணும். ஒரு சில நேரத்துல நாம நல்ல விதத்துல நாம நியாயம் விசாரிக்கணும். இன்னும் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சுயநலமா ஒரு சில விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமான ஒரு முடிவு எடுத்து நம்ம மத்தவங்கள நியாயம் செய்யணும். அது மத்தவங்களுக்கு தெரியாது நம்ம சுயநலமா இருக்கோம். அப்படியானா கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுயநலமா ஒருத்தரை நியாயம் இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம இடத்துல நிறைய எக்கச்சக்க குற்றங்கள் பாவங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கேர் பண்றது கிடையாது. ஆனா மத்தவங்கள நம்ம ஈஸியா நியாயம் இருக்கிறோம். அவன் இப்படி இவன் அப்படி அப்படின்னு. கண்டிப்பா நிறைய பேர் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம இப்படிப்பட்ட ஒரு தவறுகள் பாவங்கள் நாம செஞ்சிருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நியாயம் இருக்கிறவரை ஒருத்தர் இருக்கிறார். இங்க ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 10ல நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. மத்தவங்க மேல பாத்தீங்கன்னா இவன் தப்பு அவன் தப்பு அப்படின்ட்டு நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காங்க.
அவர்களும் சேர்த்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நியாயசீனத்திற்கு முன்பாக நிக்கணும். தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நாம இங்க இருக்கிற மக்களை நம்ம வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். இங்க இருக்கிற மக்களை நாம வந்து நம்ம கிட்டதான் இருக்கிறதுலே எல்லா நியாயமும் இருக்கு. நான் எந்த ஒரு தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஏமாத்திட முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏமாத்த முடியுமா? நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் வந்து கணக்கு வைத்திருக்கிறார். நம்ம யார் இடத்துல எப்படி பேசுறோம், எப்படி நடந்து கொள்கிறோம். நம்ம மனுஷங்களை ஏமாத்திடலாம். நான் எல்லா விதத்திலும் உண்மையா நடந்து கொள்கிறேன், உத்தமனா நடந்து கொள்கிறேன். என் கணவனுக்கு நான் வந்து ரொம்ப உத்தமமா நடந்து கொள்கிறேன். என் மனைவிக்கு நான் ரொம்ப உண்மையா நடந்து கொள்கிறேன். உலகத்தார் முன்னாடி, சாதாரண ஒரு மனுஷங்க முன்னாடி நாம வந்து பாத்தீங்கன்னா, உத்தமனா நடக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். நான் நியாயமா எல்லா விஷயத்திலயும் நான் வந்து நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம். ஆனாங்க இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது, நாம இந்த உலகத்துல அந்தரங்கமா எந்த காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். சோ நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 27. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 27 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது நியாய தீர்ப்பு நாட்கள்னு ஒண்ணு இருக்கு. உலகத்தார் சொல்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வந்து 7 பிறவிகள் இருக்கு. நீ முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல நீ வந்து பாத்தீங்கன்னா நாயா பிறந்த, பூனையா பிறந்த அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் நம்பிடாதீங்க. இங்க வந்து எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனுஷனா பிறந்துட்டோம். நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த வாழ்க்கையில கூட நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கடைசி வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தரித்திருக்க போறது கிடையாது. அதிகபட்சமா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 தாண்டதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. 80 போனோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அப்படி 80 போறவங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்துல மறிக்க இருக்கிறார்கள். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எல்லா மனுஷர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பானது கண்டிப்பா இருக்கு, போகவே போகாது. இந்த பூமியில நாம வாழும் பொழுது நிறைய விஷயங்களை பின்னாடி வர காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. இப்போ நம்மளுடைய மனசுக்கு திருப்தியா என்ன இருக்கோ அததான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா, எனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நான் வந்து கொட்டிடுறேனா, இல்லைன்னா எனக்குள்ள இருக்கிற வந்து கோபத்தை நான் வந்து வெளிக்காட்டிடுறேனா, அததான் வந்து நாம வந்து ஆனா பின்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து நியாயம் தீர்க்க இருக்கிறார். அவருக்கு ஏத்த மாதிரி அந்த நியாய தீர்ப்பு நாட்கள்ல அவருக்கு முன்பாக நான் என்ன பேச போறேன், என்னை நானே நான் வந்து ஒரு நீதிமானா காட்டிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சக மனுஷனுக்கு முன்பாக தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறைச்சிட்டு, நம்ம பண்ற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மறைச்சிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் மத்தவங்க இடத்துல காமிக்கணும். மத்தவங்க இடத்துல காமிச்சிட்டு நாம தான் இருக்கிறதுலே எந்த ஒரு தவறும் பண்ணல, நான் உத்தமன் அப்படின்ட்டு மனுஷங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பார்க்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுகிற அந்தரங்கமான காரியங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காகவும் தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் சுற்றிய நியாயசட்டத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாருமே. ஏனென்றால் சரீரத்தில் செய்கிற நன்மையாய் இருந்தாலும் தீமையாய் இருந்தாலும் அவனவன்
செய்ததற்கேற்ற பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தின் மூலியமாக நாம எந்த ஒரு நன்மை செய்திருந்தாலும் சரி, தப்பான காரியங்களும் செய்திருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மள யாருமே என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. சோ அதனால நான் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ நம்மள யாரும் கேள்வி கேட்கலனாலும் கூட, கண்டிப்பா நம்ம பண்ண எல்லா அக்கிரமத்தையும் கணக்கு போட்டு கேள்வி கேட்கறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பா இருக்கிறார். வருவார். அந்த தீர்ப்பு நாட்கள்ல நம்ம என்ன அவருக்கு நம்ம பதில் சொல்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் சரீரத்தில் செய்கிற நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அவனவன் செய்ததற்கேற்ற பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 ஏதோ கிறிஸ்துக்குள்ள இருந்துட்டேன், எல்லாருமே சர்ச்சுக்கு போற மாதிரி நானும் போயிட்டு அட்டெண்டன்ஸ் போடுறேன். மத்த நாள் முழுக்க பாத்தீங்கன்னா நான் என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நான் நடக்க போறேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த நாள்ல நான் மறுபடியும் பைபிளை தூக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போவேன். திரும்பவும் அதே பாவங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை எல்லாவற்றையும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம தெரிஞ்சே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை நாம கை கொள்ளாம நாம பாத்தீங்கன்னா திரும்ப செஞ்ச தப்பை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம போய் சொல்லுவோம், நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்ம போய் சொல்லுவோம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் தவறாம நான் ஆராதனைக்கு வரேங்கிறார். ஆராதனைக்கு வந்திருக்கேன் இயேசுவே, அதனால என்ன பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய ராஜ்யத்துல என்ன சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும், அதுவும் காலையில மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆராதனைக்கு வந்தோம் அப்படின்னா, மத்த நாள் எல்லாம் அவருடைய கற்பனைகளின் பிரகாரம், அவருடைய கற்பனைகளின் கட்டளையின் பிரகாரம் நம்ம நடக்காம இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்வாரா? நம்மள நித்தியத்துல பங்கடைய செய்வாரா? நமக்கு சின்னதா ஒரு நெருப்பு காயம் பட்டதுக்கு பிறகு கூட ரொம்ப கவலைப்படுறோம். எரியுதே, ரொம்ப உஷ்ணமா இருக்குதே, ரொம்ப வலிக்குதே, அந்த காயம் ஆற மாட்டேங்குதே அப்படின்ட்டு நம்ம கஷ்டப்படுறோம். சின்னதா ஒரு நெருப்பு பட்டதுக்கு பிறகு உடம்புல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு நம்மை ஒரு குற்றவாளியா நம்மள நியாயம் தீர்த்துட்டாருன்னா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதற்கு நீ தகுதி இல்லப்பா, நீ என்னுடைய கட்டளையின் பிரகாரம் கற்பனைகளின் பிரகாரம் நீ கேட்கல, சோ அதனால பாத்தீங்கன்னா உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து நம்மளை நரகத்துக்கு தள்ளிட்டாருன்னா, அப்ப நாம நம்மளுடைய நித்தியத்தை எங்க கழிப்போம்? நரகத்துலதான். சாத்தானுக்காக அவனுடைய தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நரகத்துல நாம போய் சேரும்பொழுது, இந்த சாதாரண ஒரு நெருப்பு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நெருப்புல நம்ம பட்ட காயம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த நரகத்துல நாம போயிட்டு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதே, சும்மா அணைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அணைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அது சதா காலமும் பாத்தீங்கன்னா அந்த நரகத்துல நம்ம வேதனைப்படும், அக்னியில நம்ம வேதனைப்படும். இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பூமியில நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல நம்ம படுகிற கஷ்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நரகத்துல இருந்து நம்ம மீண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நல்லபடியாக நியாயம் தீர்த்து நம்ம பரலோக ராஜ்யத்துல போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம படுற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம பொறுத்து கொள்ள வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எல்லா கஷ்டத்தையும் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சோ இங்க பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா
மாம்சத்தின் பிரகாரம் தான் நம்ம வந்து நடக்கிறவர்களா இருக்கோம். ஆவின் பிரகாரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது ரொம்ப கம்மியான ஒரு மக்களா இருக்கும். நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணலாம்னு ஆசைப்படுவோம். ஆவி உற்சாகமா இருக்கும். காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா மாம்சம் என்ன யோசிக்கும்? எதுக்கு தேவையில்லாம ஜெபம் பண்ணிட்டு, எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கணும். அந்த நேரத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுக்கு தேவையில்லாம அ சர்ச்சுக்கு போயிட்டு, அந்த டைம்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓடி சம்பளம் வந்து வாங்கலாம். இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம உற்றார் உறவினர்கள ஞாயிற்றுக்கிழமை வர வச்சு, அவங்களுக்கு நம்ம விருந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கூட நாம வந்து இருப்போம். ஆனா இங்க வந்து பாருங்க, அப்படி அந்த மாம்சம் வந்து அப்படி நம்மள வந்து கூட்டிட்டு போயிடும். ஆனா ஆவி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தருக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்மளுடைய வேலைகள எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு, நம்ம வந்து அ அ தேவனை தேடலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்த நம்ம வந்து கேட்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆவிக்கு நல்லா தோணும். ஆனா நம்ம வந்து கடைசியா எத குறிச்சு நம்ம வந்து யோசிப்போம்? மாம்சம் என்ன கேட்குதோ அததான் நம்ம வந்து செய்வோம். என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ, அத நான் பண்ணிட்டு பாரு. நீ எதுக்கு கேள்வி கேட்கிற? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்குது. அப்ப மனுஷங்களுக்கும் சாரி ஒரு ஒரு விலங்குக்கும் நமக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, விலங்குகள் விலங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு திரியுங்க. தங்களுக்கு புடிச்சத செய்யுங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகி நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு பிரகாரம் தான் நாம வந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு அ மிருகத்துக்கும், ஒரு மனுஷனுக்கும் உள்ள, அதுவும் கிறிஸ்தவனுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 15. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கூட, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்துல நாம நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனா இதுவே கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரம் நம்ம வந்து கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனையானது இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 15. பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவர்களுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தாங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இரண்டாம் மரணம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். சோ இங்க பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாட்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12 பிரகாரம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வந்து காண்கிறார் அவர் வந்து இருக்கும் பொழுது. சோ அந்த நேரத்துல வந்து அவர் சொல்றாரு பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அதாவது ஜீவ புஸ்தகம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடையாது. அதை தாண்டி மற்ற புஸ்தகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகமானது திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, அப்ப கடைசி வரைக்கும் நம்ம கூட வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கிரியைகள் தான். நம்மளுடைய கிரியைகள் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். நம்ம சேர்த்து வச்ச பணமோ, நம்ம இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸோ, ஃபாலோயர்ஸோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல மீட்க போறது கிடையாது.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு ஃபாலோயர்ஸ் எனக்கு இருக்காங்க. என்ன வந்து நான் நான் ஒரு பெரிய ஆளு, நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். சோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட் கிடைச்சிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதெல்லாம் பூமிக்குரிய ரீதியில நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். இது அநித்தியமான ஒரு பாவ சந்தோஷம் தான். ஆனா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூட வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரியைகள் தான் நம்ம கூட வரும். இங்க அதான் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்ப கடைசி வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படிப்பட்டவனா கூட இருங்க. கிறிஸ்தவனா இருங்க, கிறிஸ்தவன் இல்லாதவனா இருங்க. கடைசி வரைக்கும் எப்படின்னா, நாம நம்ம வந்து நம்மள நியாயம் தீர்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிரியைகள். கிரியைகள் வழியா தான் நம்மள வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள நியாயம் தீர்ப்பார். நெறைய பேர் யோசிக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்குமா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேனா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கண்டிப்பா கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஏற்றுக்கொண்டு கொள்ளுகிறது, விசுவாசிக்கிறது ஒரு அ ஒரு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனை குடுக்காது. எப்போ நம்ம அவருடைய அவரை விசுவாசிச்சுக்கு மாத்திரம் இல்லாமல், அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமோ, அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நியாய தீர்ப்பு அடைய முடியும். உலகத்துல நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ நன்மையான காரியங்கள பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல, மத்தவங்களுக்கு தான தர்மம் பண்றதுல, நெறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம உலகத்தார் நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போவாங்கன்னா, ஆக்கினை தீர்ப்பு தான் அடைவாங்க. சோ நம்ம பண்ண வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று நம்ம வந்து விசுவாசிக்கணும். அதே சமயத்துல அவர் மூலியமா தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விசுவாசிக்கணும். அதே சமயத்துல அவர் சொன்ன எல்லா அடிச்சுவடுகளின் பிரகாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா அடிச்சுவடுகளின் பிரகாரம் நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதெல்லாம் பண்ணா மாத்திரம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு முடியும். 15வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்ட பிறகு யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறார்களோ, கண்டிப்பா அவர்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். ஆனா எழுதப்பட்ட நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து எப்ப வேணாலும் கிறுக்கி போட வாய்ப்புகள் இருக்கு. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போறேன். நான் கிறிஸ்துவின் சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கேன். அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேன் அப்படிங்கிறத நம்ம தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நாம அங்கத்தினரா இருக்கிறது முக்கியம் கிடையாது. வெறும் ஞானஸ்நானம் எடுக்கிறதும் முக்கியம். ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம். அது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முதல் படி. கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்து அடிச்சுவடுகள்ல வளர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு படி அது ஞானஸ்நானம். ஆனா அது மாத்திரமே நாம எடுத்துட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது கிடையாது. மத்த நா அ அ வேதம் வாசிக்கிறது கிடையாது. ஜெபம் பண்றது கிடையாது. இதெல்லாம் பண்ணாம மத்தவங்களுக்கு நன்மையான காரியங்கள செய்யறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சையின் பிரகாரம் நடக்கிறது கிடையாது. இப்படிலாம் நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவன சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பெயர் எழுதப்பட்ட நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எப்ப வேணாலும் கிறுக்கி போட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய பேர் அதுல நிலைச்சிருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. பாருங்க, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். இங்க அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க யார சொல்றாங்க, யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு முதல் படி. ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல
ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா அவன் நிறைய கட்டளைக்கு அவன் வந்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம வந்து விசுவாசிக்கிறோம். அதே சமயத்துல அவர் மூலியமா தான் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்க இருக்கு. அதுவும் நித்தியமான ஆசீர்வாதமே அவரிடத்துலதான் எனக்கு கிடைக்க இருக்கு. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினான் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்காங்க. இந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா யூத மக்கள் இருக்காங்க. அவர்கள் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. ஏன் நம்மளை சுத்தின்னு நம்மள உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்காங்க. நாம தான் அவர்களுக்கு சொல்லணும், நீங்க யாரு நம்பினாலும் நம்புங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ மட்டும் தயவு செஞ்சு நம்பாம இருக்காது, விசுவாசிக்காம இருக்காது. நமக்கு தேவைப்படுகிற எல்லா நன்மையான காரியங்களும் சரி, உண்மைக்குரிய ரீதியான காரியங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான காரியங்களா இருந்தாலும் சரி, நித்தியமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை நாம பெற முடியும். அதை இங்க சொல்றத பாருங்க, யார் யாரெல்லாம் குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமா இருக்காம இருக்காங்களோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல நடக்க இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் வந்து இனிமேதான் நிறைவேற இருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்துல நடக்க இருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கப்பட போறேன். அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். நான் வந்து இப்பதான் நம்ம வந்து மனுஷங்கள இடத்துல பேசி நம்ம வந்து சமாளிக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவ அந்த நேரத்துல நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ பேசி நம்ம வந்து நம்மளோட வழிக்கு கொண்டு வர முடியாது. நம்ம பண்ண கிரியைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. பாருங்க, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை ஆனது பிரசனமாகி. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பை அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம செய்கிற நன்மையான காரியங்கள் நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் நல்லது செய்யறேன், அதனால கர்த்தர் வந்து எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க கூடாது. நாம நல்லதையும் செய்யறோம், அதே சமயத்துல ஒரு சில நேரத்துல கெட்டதையும் செய்யறோம். அப்ப எப்படி கர்த்தர் நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுப்பார்? இல்ல. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி. தேவனுடைய கிருபை இருந்தா மாத்திரம்தான் நமக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்கும். ஏதோ நாம வந்து உத்தமர்களா இருக்கிறோம், நம்ம வந்து உத்தம சன்மார்க்கமா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு பெருமையா நினைச்சுட்டு அதனால எனக்கு ரட்சிப்பு வருதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாது. இப்ப நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கிறதுனா அவர் நம்ம இடத்துல வைத்திருக்கிற அன்பு, இரக்கத்தினால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைக்குது. அதனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அதனால 12வது வசனம், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்போ நம்ம நியாய தீர்ப்பு நாட்கள்ல நாம இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நியாயசினத்திற்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது நாம என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா, லௌகிக இச்சைகளை நம்ம வந்து வெறுத்திருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம வந்து இருக்கணும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்துல நம்ம ஜீவனம் பண்ணி இருந்திருக்கோம். அப்படி இருந்தாதான் நம்ம நல்ல விதத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம வந்து நியாயந்திருக்க முடியும். இது எதுவுமே பண்ணல அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய நித்தியத்தை எங்க கழிப்போம் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு.
பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 14 கூட சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 14, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நாம பண்ற ஒரு சில விஷயங்கள் மனுஷங்களுக்கு தெரியாம நம்ம பண்றோம். பொய் சொல்ற காரியங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்கள ஏமாத்துற காரியங்களா இருந்தாலும் சரி, உலகத்துல நான் தான் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரை விட பெரியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இன்னும் நெறைய காரியங்கள். அந்தரங்கமான காரியங்கள நம்ம வந்து மறைச்சுட்டு உலகத்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாம தான் இருக்கிறதுல யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு தெரியும் நாம நம்மளுடைய இதயத்துல மத்தவங்கள எப்படி நெனச்சிட்டு இருக்கோம். மத்தவங்கள எப்படி கேவலமா நெனச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தவங்கள எப்படி நம்ம புறம் கூறிட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அ முகத்துக்கு முகம் பேச மாட்டாங்க. புறமுதுகுல தான் பேசுவாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு கிரியையும் நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்றோம். அதெல்லாம் வந்து கணக்குல வராது. சின்னதா ஒரு தப்பு பண்ணும்போது அது கணக்குல வராது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இங்க பாருங்க பேர் சொல்றது, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும், தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். நம்ம பண்ற தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, பலன் இல்லாம போயிடலாம். அதுக்காக நம்ம வந்து அனுபவிக்காம போயிடலாம். ஆனா நியாய தீர்ப்பு நாட்கள்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்க்க வருவார். எனக்கு அப்படி பிரச்சனையே இல்ல. இப்போ இப்போ நான் சந்தோஷமா இருக்கேனா, மத்தவங்கள நான் நிந்திச்சுட்டு இருக்கேனா, என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டிர்றேனா, மத்தவங்க எப்படி நெனச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது. நியாய தீர்ப்பு நாட்கள்ல வந்து ஏதோ ஒரு நாட்கள்ல வருது. அது வருமோ, வராதோ, அது யாருக்கு தெரியும்? நான் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா கோபத்தையும் நான் வந்து இறக்கி வச்சுர்றேன். எனக்கு அது போதும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சில பேர் நினைக்க கூட வாய்ப்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி யோசிக்க வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சாத்தான். தேவனை விட்டு உங்கள நம்மள வந்து பின்வாங்கி போக வைக்கிறது. ஆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வந்து நாம வைத்திருக்கிற விசுவாசத்த குலைக்கிறதே அவன். இயேசு கிறிஸ்துனா ஒண்ணுமே இல்ல. கடவுள் யாருமே கிடையாது. இந்த உலகம் அதுவே உருவாச்சு. இப்படிதான் நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, உலக மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பான். தயவு செஞ்சு அத நம்பிடாதீங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 36ல கூட நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 12ஆம் அதிகாரம், கர்த்தர் வந்து நம்மள வந்து ஆ நம்மள நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக நம்மள வந்து பாப்பார். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போறோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போறோம். நம்ம கிட்ட இருக்கிற அ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து அவர் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார். அப்படி இல்லன்னா, நமக்கு வந்து நெறைய பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுக்குறாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதேபோல இயேசு கிறிஸ்து நம்மள வந்து எப்படி எக்ஸாமைன் பண்ணுவாரு, எப்படி அ தெ அ நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இந்த பூமியில நம்ம என்ன யார்கிட்ட எப்படி பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 36ல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம பேசுற வார்த்தை கூட நம்ம யோசிச்சு பேசணும். நிதானமா நம்ம பேசணும். நம்ம பேசுற வார்த்தைக்கு கூட நாம வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏதோ நாம வந்து சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேன். ஆ விளையாட்டுக்கெல்லாம் இப்ப யாருமே பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு இருதயத்துல இருக்கிறது தான் வாய் வழியா வருது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒரு சில பேர் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோனு எல்லாமே ஃப்ரீயா வந்து பேசலாம். மணிக்கணக்குல பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நெறைய வார்த்தைகள பரிமாறிப்பாங்க. வார்த்தைகள ஒரு நல்ல விஷயங்கள பேசினா கூட பரவால்ல. அவன் இப்படி, இவன் எப்படி குறுங்குறுது. உலகத்துல இருக்கிற எல்லா நியாயத்தையும் வந்து பேசுறது. மத்தவங்கள வந்து இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது. இது எல்லாவற்றுக்குமே நாம வந்து பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வாயிலிருந்து வர புறப்படுகிற அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு வலிமை இருக்கு. அது நம்மள வந்து பாத்தீங்கன்னா, நரகத்துக்கும் கொண்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நித்திய ஜீவனே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மள வந்து ஏமாத்திடுவோம். நம்மள கெட்ட விஷயங்கள பண்ண வச்சிருவோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் கூட நமக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5. இந்த பூமியில வாழும் பொழுது நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு? எல்லாமே பூமிக்குரிய ரீதியாவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லன்னா நம்ம வந்து மற்ற நல்ல காரியங்கள நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? இது எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல நம்ம வந்து அவருடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கும்போது யோசிச்சு பார்ப்பார். இவன் யார் எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு அதான் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்கு புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பாருங்க, அவருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த நேரத்துல இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்ப நாம வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறது மத்தவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அதனால நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உலகத்தாருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாய் வழியா நல்லது பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் வந்து வைத்திருக்கிறாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம யோசிக்கிற விதத்திலயும் சரி, நல்ல விஷயங்கள நம்ம வந்து யோசிக்கணும். பேசுற விதத்திலயும் சரி, நம்ம நல்ல விஷயங்கள நம்ம வந்து பேசணும். நடந்து கொள்ளும் போதும் நம்ம நல்ல ஒரு காரியங்கள நம்ம ஒருவேளை சாத்தான் நமக்கு கெட்ட ஒரு எண்ணங்களை புகுத்தினாலும் கூட சாத்தானை நாம வந்து ஜெயிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கொண்டு நம்ம ஜெயிக்கணும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். நீ ஒருத்தவனை எப்படி நினைச்சப்பா? நீ வந்து வெளியே நல்ல விதமா பேசின. ஆனா உன் மனசுக்குள்ள இருந்தது எல்லாமே கெட்ட விஷயம். அவரை இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்க போயிட்டு சமாளிக்க முடியாது. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க இயேசுவே. நான்லாம் அப்படிப்பட்ட யாரையுமே நான் என் மனசார கூட நான் வந்து துரோகம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நாம போயிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏமாத்த முடியாது. எதுவும் மனுஷங்களை நம்ம ஏமாத்துற மாதிரி. நம்மளுடைய இருதயத்தின் நிறைவுகள் எல்லாவற்றையும் இங்க சொல்றாரு பாருங்க. இருதயத்தின் யோசனைகளையும் அவர் வந்து வெளிப்படுத்த கூடியவரா இருக்கிற எப்போ? அந்த நேரத்துல நியாய தீர்ப்பு நாட்கள்ல முக்கியமா. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 20. அவரு நம்மள வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் நியாயந்திருக்கிறார். அவர் முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிங்க. உற்றார் உறவினர்கள் கூட நேசிங்க. நம்மளை துன்பப்படுத்துறவங்களே நேசிங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறவங்களே நேசிங்க. எல்லாரையுமே நேசிங்க. அப்படி நேசிக்க தவறிட்டோம்னா அதை வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 20. தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம ஒரு சில வசனங்களையும் வாசிக்கிறோம். நம்ம வீட்டார் தான் நமக்கு சத்துரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல தங்களுடைய சொந்த வீட்டாரே வந்து பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, சொந்த ஊர்ல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வெறுத்தாங்க, விசுவாசிக்காம போனாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவும் சொல்ற நம்மளுடைய வீட்டாரே நமக்கு சத்துரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அதே இயேசு கிறிஸ்து எல்லார் இடத்திலும் அன்பா இருக்க சொல்றாரு. ஏன் அன்பா இருக்கணும்? ஏன்னா அன்பு எல்லா வித சகலவித பாவங்கள் எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா மூடுகிற ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எல்லார் இடத்திலும் உண்மையான அன்பு நம்ம வந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக. ஒரு சில பேர் பொய்யான அன்பு வச்சிருப்பாங்க. அது அன்பே கிடையாது. ஏதோ தங்களுடைய உலகத்துல வந்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொய்யான அன்பை வந்து நிறைய பேர் வைத்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை அடைந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்கள துச்சமா நினைக்கிறது, மட்டமா நினைக்கிறது, அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது. நீ எனக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாதான் நான் வந்து உன்னிடத்துல அன்பு கூறுவேன் அப்படிங்கறத இந்த காலத்துல மக்கள் வந்து அப்படி நினைச்சு
அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நீ குடுக்கலனாலும் கூட நான் வந்து அன்பா இருப்பேன். அதுதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அன்ப தான் வைத்திருக்கிறார் நம்மிடத்தில். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நான் ரொம்ப நேசிக்கிறேன். தேவனிடத்துல நான் ரொம்ப அன்பு கூறுறேன். வாயினால தான் சொல்லுவாங்க. ஆனா செயல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமா தன்னுடைய சகோதரனை பகைச்சுட்டு, தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்ணுக்கு முன்பாக நம்மளுடைய சகோதரன் இருக்கான். அவனிடத்துல நம்ம பேசுறது கிடையாது, பழகுறது கிடையாது. நல்ல காரியங்கள அவங்கள வந்து விசாரிக்கிறது கிடையாது. அப்போ நான் வந்து தைரியமா சொல்லிக்க முடியுமா? நான் வந்து இயேசு கிறிஸ்துவ நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இடத்துல நான் ரொம்ப அன்பா இருக்கேன். தேவன் இடத்துல நான் ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியுமா? அது பொய். பொய் பித்தலாட்டம். சகோதரன் இடத்துல அன்பு கூறாதவன் எப்படி நாம வந்து கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாதவன், காணாத தேவன் இடத்துல எப்படி நாம வந்து அன்பு கூற முடியுங்கிறது நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல இயேசு கிறிஸ்து நம்மள வந்து கேள்வி கேட்பார். அடுத்ததாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 21. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் உண்மையா நடந்து கொள்ளணும். வேலை காரியங்களையும் சரி, வேலை காரியங்களும் சரி, அப்பா அம்மாக்கு பிள்ளைகள் வந்து உண்மையா இருக்கணும். பிள்ளைகள் அப்பா அம்மாக்கு உண்மையா இருக்கணும். நிறைய கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். வேலையாட்கள் தன்னுடைய எஜமான்களுக்கு உண்மையா இருக்கணும். இப்படி நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து உண்மையா இருந்திருக்கோமா அப்படிங்கிறது கூட நியாய தீர்ப்பு நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து நிதானித்து அதான் இங்க சொல்றாரு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 21ல அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உவமைய வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். சோ அந்த நேரத்துல வந்து நிறைய வேலையாட்களுக்கு ஒரு சில தாளந்து கொடுத்து, நான் வெளி ஊருக்கு போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு இந்த தாளந்துங்கள வச்சு நீங்க வந்து பணம் சம்பாதியுங்க. நான் திரும்ப வரும்போது நான் அத வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வேலைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா, தன் அந்த எஜமான் கொடுத்த அந்த காச வச்சு நல்ல ஒரு பணம் பண்றாங்க. எஜமான் திரும்பி வரும்போது கூட நல்ல ஒரு லாபத்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. 3வதா ஒரு வேலைக்காரன் வரான். அவன் வந்து அவன் அந்த எஜமான் குடுத்த அந்த தாளந்த வச்சு, அவன் அத சம்பாதிக்காம, அத எடுத்து பூமியில புதைச்சு வச்சுட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய எஜமானுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உண்மை இல்லாத ஒரு ஊழியக்காரனா வந்து இருக்கான். ஆனா நல்லா நல்லா வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த எஜமான் குடுத்த தாளந்த வச்சு அத வச்சு நல்ல ஒரு பொக்கிஷத்த சம்பாதிச்சவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு சில வேலைகள நம்ம வந்து பண்ணியிருப்போம். அப்படி நம்ம அந்த வேலைகள நம்ம செய்யும் பொழுது கூட, நம்ம உண்மையா, நேர்மையா நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது, கண்டிப்பா அதற்கு உண்டான பலன கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கு. இந்த அழிந்து போகக்கூடிய இந்த சாதாரணமான இந்த வேலையே நம்ம வந்து கர்த்தர் வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பொழுது, அவருக்கு நம்ம இந்த பூமியில வாழும்பொழுது நம்ம பிரியமா நடந்து கொள்ளும் பொழுது, கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கண்டிப்பா கர்த்தர் வந்து வல்லவரா இருக்கு. அத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நேரத்திலும் நம்ம அவருக்கு உண்மையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த நியாயசனத்திற்கு முன்பாக, நியாய தீர்ப்பு நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அந்த நியாயசனத்திற்கு முன்பாக வீட்டு இருக்கும் பொழுது, நான் உமக்காக வந்து பாத்தீங்கன்னா, நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னேன். உமக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா, உம்முடைய நாமத்தினால நான் வந்து பிசாச நான் வந்து விரட்டினேன். உம்முடைய நாமத்தினால நான் அநேக அற்புதங்களையும் நான் வந்து செஞ்சேன். இதனால நீங்க வந்து என்ன வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பா நீங்க என்ன எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் நம்ம அவங்க இடத்துல சொல்ல முடியாது. ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல நாம நெறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21ல இருந்து 23 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது,
மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, இதுதான் நடக்க இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகையின் போது, நியாய தீர்ப்பு நாட்கள் போது, அவர் நம்மளை நியாயம் விசாரிக்கும் போது பல பேர் இப்படி சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல அவர் சொல்ற விஷயங்களும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, நாம நிறைய விஷயங்களை நாம வந்து பண்றோம். அது நாம நினைக்கிறோம், அது நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை பிரியப்படுத்துறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஆனா அவருடைய சத்தியத்தை விட்டு நம்ம நிறைய விஷயத்துல விலகிய ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அவருக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. என் மனைவிக்கு என் கணவனுக்கு நான் வந்து உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இருப்பாங்க. ஆனா கணவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க. வேதாகம் என்ன சொல்ல இருக்கு? ஒரு மனைவி எல்லா விதத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்ட்டு வேதாகமத்துல போட்டிருக்கு. நான் உண்மையா இருக்கேன், ஆனா நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு உபதேசமா இருக்கு. அதே போல கணவன் வந்து மனைவி இடத்துல அன்பா இருக்கணும். மத்தவங்களை நேசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை அதிகமா நேசிக்கணும், அன்பா இருக்கணும், அக்கறையா இருக்கணும். அதுதான் தேவனுடைய கட்டளையா இருக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையா இருக்கு. சோ இந்த மாதிரியான அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நடக்கும்போதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியாயசீர்திருத்தத்திற்கு முன்பாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். உண்மையிலேயே நம்ம ஒரு சில பேர் இடத்துல நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். கெட்ட பேர் ஈஸியா எடுத்துடலாம். ஆனா நல்ல பேர் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நியாய தீர்ப்பு நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. நீங்க நம்ம வைத்திருக்கிற பணம், சொத்து பத்த பேரு கூட எதுவுமே நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு வந்து எடுத்து கொடுக்காது. நாம செய்யற கிரியைகள் மட்டும்தான். அவருடைய கட்டளையின் பிரகாரம் நம்ம நடந்தா மாத்திரம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. ஏனெனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறதினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு சில பேரு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி காலகட்டத்துல நியாய தீர்ப்பு நாட்கள்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க. இயேசுவே, எனக்கு உங்களை பத்தி தெரியவே தெரியாது. எனக்கு வந்து உங்களை பத்தி தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை நான் ஆராதிச்சிருப்பேன். உங்களை நான் வந்து விசுவாசிச்சு இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சுத்தமா இல்ல, எல்லாமே இப்போ சயின்டிபிக்கா மாறிட்டு வருது, இந்த காலத்துல போயிட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த பூமியை பாக்குறோம், வானத்தை பாக்குறோம். இதெல்லாம் வந்து தானா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிற, இந்த பூமியை அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிற, இதான் யாருனால முடியும்? ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை தாண்டி ஏதோ ஒரு வளம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ஒரு தேவத்துவம் இருக்கு. இதான் இங்க சொல்றாரு பாருங்க. தேவத்துவம், வல்லமையும் தேவத்துவமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அவன் எல்லாமே பாக்குறோம். இந்த உலகத்தை உண்டாக்குனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் உண்டு பண்ணிக்கிறார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டு பண்ணிக்கிறார் எல்லா விஷயம். இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த நேரத்துல நாம போயிட்டு போக்கு சொல்ல முடியாது. இதான் சொல்றாரு பாருங்க, தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இயேசுவே, எனக்கு உங்களை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை,
நான் உலகத்துல நான் வாழும்பொழுது கடவுளே இல்லன்னு நெனச்சுட்டேன். கடவுளே பாத்தீங்கன்னா இல்லன்னு நெனச்சுட்டேன். அது எப்படி இல்லன்னு நெனைக்க முடியும்? நம்ம பார்க்கிறோம். வானத்த பார்க்கிறோம், பூமிய பார்க்கிறோம், சந்திரன பார்க்கிறோம், கடல பார்க்கிறோம். இதெல்லாம் யார் உண்டாக்கினா? அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டோமா? சோ நம்ம அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம போக்கு சொல்லவும் முடியாது. அப்ப நம்ம ஆ இந்த பூமியில வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்? நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல இயேசு கிறிஸ்து நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுக்காம, நம்ம தப்பு பண்ணாதபடிக்கு, நம்ம இந்த பூமியில நம்ம வாழும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பாத்துக்கோங்க, நம்ம பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு சீப்பான ஒரு விஷயத்த தான் நம்ம நினைச்சு அதற்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயத்திற்காக தான் நம்ம பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். அதற்காக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, யாரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக பிரயாசப்படுறோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சில நித்தியமான ஆசீர்வாதம் நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இல்லதான். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம அத அடைய இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா, உண்மையான ஒரு விசுவாசம். இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்த அடைய இருக்கிறோம். அதனால தான் இங்க சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிந்து போகக்கூடியவைகள். அதனால தான் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா, இங்க சொல்லிறார். கொலோசை சபைக்கு சொல்லிறார். அவர் சொந்தமா சொல்லல. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் பிரகாரம் அவர் நடக்கிறார். பரிசுத்த ஆவியின் பிரகாரம் அவர் எழுதுகிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நம்ம நாடும் பொழுது, கண்டிப்பா நாமளும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல நம்ம தைரியமா நம்ம இருக்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 16 கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 16. ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 16. நீங்கள் முன்னமே உங்கள் மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சோ நாம பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நம்ம தைரியமா நிக்கணும். அப்படின்னா நம்ம இந்த பூமியில நாம பாத்தீங்கன்னா நடக்கும்போது மனம் போக்குன நம்ம மனம் என்ன நினைக்குதோ அது இஷ்டம் பிரகாரம் நம்ம போகாம, அதான் இங்க சொல்றாருப்பாங்க, நீங்கள் முன்னமே உங்கள் மனம் போன போக்கில் நடந்து கொண்டு இருக்கின்ற இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, மிருகங்கள் பாத்தீங்கன்னா யார் சொல் பேச்சு கேட்காது, அது இஷ்டத்துக்கு அது போகும். அது எங்க வேணாலும் மேயும். எது வேணாலும் அடிச்சு சாப்பிடும். ஆனா நமக்கு ஒரு மக்கள், அதுவும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மக்கள் நமக்கு பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. கர்த்தர் ஒரு சில கட்டளைகளை விதிச்சிருக்கிறார். அந்த 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 கட்டளைகளின் பிரகாரம் தான் நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பா கீழ்ப்படிதல் வேணும். உற்றார் உறவினர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, கட்டின புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. இதுல எங்கிருந்து நான் பார்க்காத ஒரு நபர், பார்க்காத ஒரு கர்த்தருக்கு நான் கீழ்ப்படி இருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது நாம. நம்மளை உண்ட பண்ணினவர் அவர். அதான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்மளை உண்டாக்கினவர் பரிசுத்தர். சோ நாமளும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சோ நாமளும் பாத்தீங்கன்னா இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது பரிசுத்தமா நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 40. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். பாருங்க, நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயசனத்திற்கு முன்பாக வீட்டிலிருந்து நம்மளை எப்ப நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய மரணமானது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அப்படி நம்ம இருக்கும் பொழுது, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமா இருங்க. எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும், எல்லா நேரத்திலையும் நம்ம பாத்தீங்கன்னா உத்தமமா, நேர்மையா, கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அதை விட்டுட்டு நாம பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல வரப்போறாரு. இப்போ இருக்கும்போது நான் சந்தோஷமா நான் இருந்திருக்கிறேன். நிறைய பேர் என்ன உதாரணம் நினைச்சுப்பாங்க அப்படின்னா, சிலுவையில மறிச்ச அந்த வலது பாரசத்துல இருக்கிற அந்த திருடன் பாத்தீங்கன்னா, அவன் உலகத்துல வாழும்போது எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்துலதான் அவன் திருந்தி மனசு வருத்தப்படுறான்
அதே போல சாலமோனும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சுட்டு, கடைசி நேரத்துல தான் அவர் வந்து திருந்துறான். அவன் மனசு மாறுறான் அப்படின்ட்டு நெறைய பேர் நெனச்சுட்டு, நானும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் எனக்கு என்னுடைய இளமையில இருக்கிற எல்லா அ பாவ சந்தோஷத்தையும் நான் வந்து அனுபவிச்சுட்டு, காலம் போன போக்குல நான் வந்து பாத்தீங்கன்னா, தேவன பத்தி அறிஞ்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்த பத்தி நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கேற்ப நான் கீழ்ப்படிஞ்சு, நான் வந்து அவருக்கு பிரியமா நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு நாம வந்து சொல்லுவோம். வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்ப கொடுத்திருக்கும்போது, நமக்கு சத்தியம், வேதம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. வாலிபத்திலே உங்களுடைய சிருஷ்டிகரை நினை அப்படின்ட்டு ஏன் சொல்ற? நம்மளுடைய மரணம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தருடைய வசனம் தெரிந்த அடுத்த செகண்டே, ஐயோ! நான் இவ்ளோ தப்பு பண்ணிட்டு இருக்கேனா, அந்த தப்புல இருந்து நம்ம பின்வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதான் இங்க சொல்றாரு லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 40ல, நீங்க நினையாத நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் என்றார். பாருங்க. எல்லா நேரத்திலும் நம்ம வந்து ஆயத்தமா இருக்க வேண்டியது. ஆயத்தமா இருக்கிறதுனா என்ன? ஆயத்தமா இருக்கிறதுனா என்ன? ஏதோ ஒரு போருக்கு போறீங்களா? ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நாம உண்மையா நடந்துக்கணும். அவருடைய கட்டளைக்கு நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம வந்து கீழ்ப்படியணும். அதுதான் ஆயத்தமா இருக்கு. சரி, ஓகே. நான் போன போக்குல நான் வந்து ஆயத்தமா இருந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய இளமையான வயசுல நான் வந்து ஜாலியா இருக்க விரும்புறேன். நைட்டே நம்ம இறந்து போயிட்டோம்னா? இன்னைக்கு நைட்டே நம்ம இறந்து போயிட்டோம்னா, நம்மளுடைய நித்தியத்த நம்ம எங்க கழிப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? என்னங்க பிரதர் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணமா பேசல. நாம எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு நேரம் இல்ல. அதுதான் ஒரு விஷயம். நமக்கு நேரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நேரத்த நம்ம ஈஸியா வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நேரமானது ரொம்ப ரொம்ப கம்மி. 60 வருஷங்கிறது நம்ம அடையப் போகிற அந்த ஆக்கினை தீர்ப்பு காலங்காலமா இருக்க போகுது. அத கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பூமியில நேரங்கள் ரொம்ப கம்மி. அதுக்கு இதுதான் இந்த வாய்ப்ப நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா உபயோகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டோம் அப்படின்னா, நம்ம கவலையே பட தேவையில்ல. நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு நம்ம நித்தியத்த பரலோக ராஜ்யத்தில சதா காலங்களிலும் நம்ம அரசாளுவோம். யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 4ல கூட வாசிக்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்க, கர்த்தர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ப்ப குடுக்கிறார் அப்படின்னா, அந்த வாய்ப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவற விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு டேலண்ட் குடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த டேலண்ட்ட வச்சு கர்த்தர கர்த்தர வந்து நான் ஏதாச்சும் ஒரு விதத்துல நான் வந்து மகிமைப்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்த மற்றவங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அத விட்டுட்டு மனுஷங்கள பிரியப்படுத்துறது எந்த அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு காரியமா இருக்கு. கர்த்தர் எனக்கு எல்லா விதமான ஞானத்தையும், செல்வத்தையும், அறிவையும், புத்தியும், நல்ல ஒரு டேலண்ட்டையும், ஸ்கில்லையும் குடுத்திருக்கிறார். அத வச்சு நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நான் பிரியப்படுத்த போறேன், எந்த அளவுக்கு நான் ஊழியத்துல நான் ஈடுபட போறேங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்புகிறவருடைய வேலையை நான் செய்வேன். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 கூட வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாம நம்ம நடந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம தேவனிடத்துல கேட்கலாம். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை வந்து நல்ல ஒரு வழியில நடத்துங்க பிதாவே. எனக்கு தெரியல, நான் தப்பு பண்றேனா, கரெக்ட்டா பண்றேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து, என்னுடைய தவறுகள நீங்க சுட்டி காமிச்சு, தயவு செஞ்சு என்ன ஒரு நல்ல ஒரு பாதையில நடத்துங்க அப்படின்ட்டு நம்ம தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12. ஏதோ சீக்கிரமா வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. பாருங்க, சீக்கிரமா வர இருக்கிறார். பாருங்க,
நம்ம நம்ம அவர் எப்போ வருவாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா வருவார். நாம பண்ண வேண்டிய வேலைகள் அவருக்காக நம்ம வந்து ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவருடைய வருகைக்கு நம்ம வந்து பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளின் பிரகாரம் நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணாதான் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நம்ம தைரியமா நாம நடக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோங்கிறத நம்ம இப்பவே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் என்ன நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாருன்னா, நான் பதில் எதுவுமே சொல்லலைன்னா, நான் என்னுடைய நித்தியத்தை எங்க கழிவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க உலகத்துல இருக்கிற மக்களை நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம். இயேசு கிறிஸ்துவ யாராலையும் ஏமாத்த முடியாது. சோ நாம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம வந்து கற்றுக்கொண்டோம். சோ நிறைய பேர் இன்னைக்கும் வந்து லேட்டா வந்திருக்கீங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். சீக்கிரமா வாங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து கர்த்தருடைய வேதத்தை நம்ம வந்து தியானிக்கும் பொழுது, நிறைய விஷயங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சோ பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.